வணக்கம் நண்பர்களே. மே 8ஆம் தேதி குடி இல்லாமல் இன்றைக்கி 37வது நாள். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 2 நாளாக ஓவராக ஓட்டி பார்த்ததுனால இன்றைக்கி காலையிலே பயங்கரமான டயர்டு, எந்திரிக்க முடியல. எந்திரிச்சிட்டேன், ஆனால் அப்படியே படுத்தே இருக்கிறேன், உட்காந்தே இருக்கிறேன், கண்ணை மூடி இருக்கேன். அதுபோல் பயங்கர ஹார்டாக இருந்துச்சு. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, வேலைக்கு கிளம்பியாச்சு. நண்பர்களே, வேலை முடிஞ்சு 2 நாளாக தூக்கம் இல்லாமல் சொல்லியிருந்தேன்ல, தூக்கம் இல்லாமல் இருந்து வேலை. இப்போ வேலை முடிஞ்சு வந்து தூங்கலாம்னு பார்த்தா ரூமில் வேலை. இந்த சிகரெட் அடிக்கிறவன் பூரா அது இந்த இடத்துல வந்து உட்காந்து, இந்த சேர் இங்கே இருக்கும், இதில் உட்காந்து சிகரெட்டை அடித்து சும்மா இதில் சிகரெட்டை போடுறதும் எச்சி ஏற்று போடுறதும். இப்போ புதுசாக வந்துருக்குறாங்க ஒரு 2 தூய்மை மாஸ்டர்ங்க. இவ்வளோ நேரம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தேன். குப்பை, சாப்பிட்ட குப்பை அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு இவ்வளோ நேரம் பார்க்க க்ளீன் பண்ணியாச்சு. என்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டி முடிச்சாச்சு. இதெல்லாம் பார்க்க க்ளீன் பண்ணி இப்போ தான் போஸ்ட்டுக்கெல்லாம் போட்டோலாம் எடுத்து அனுப்புனேன். அதோட இருக்குது. திரும்ப இது போல் குப்பை வந்துச்சுன்னா நான் வந்துட்டு பெனால்ட்டி போடுவோம், ஃபைன் வாங்குவேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கேன். அதோட இருக்குது. நம்ம இருக்கிற இடத்த நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கணும், வேறு யாரும் சுத்தம் பண்ணுவாங்கல்ல. கடையிலலாம் சுத்தம் பண்ணுறாங்க பலமாக. இங்கே இருக்கிற இடத்த வந்து படுக்கிற இடத்த, தங்குற இடத்த வந்து சுத்தம் பண்ணணுன்னா வலிக்குது. சுத்தமாக வச்சுக்கணுன்னா வலிக்குது. சுத்தம் பண்ண வேண்டாம், சுத்தமாக வச்சுக்கணுன்னா வலிக்குது. இதில் நிறைய வேலை. இப்போ தான் முடித்தேன். அதுக்கப்புறம் துணி ஊற போட்டிருக்கேன். யூனிஃபார்ம் துவைக்கணும், குளிக்கணும். இன்றைக்கி என்ன, இது 1 மணி நேரம் தாண்டிருச்சு. நான் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்து பயங்கர டயர்டில் இருக்கிற டயர்டாக சரியாக தூக்காமல். கடையில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, தேவையில்லாத டென்ஷன்ஸ். வயசானவங்க தான் ரொம்ப டென்ஷன் எடுத்துருக்காங்க. நம்ம தமிழங்க தான் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப இதாகி, அதாவது கைகளை பாயிருச்சு, இல்லை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு எதாவது அடிக்கடி பட்டுருச்சுன்னா, இல்லை இறந்துட்டாங்கன்னா, வயசானவங்க இறந்துட்டாங்கன்னு இல்லை, அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை பேசுனது கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க எனக்கு எதிராக. சூழ்ச்சிகள், பிரச்சனை நேருக்கு நேரம் பண்ண மாட்டாங்க, சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட மனசில் போகும்படி நான் பேசினது கிடையாது. நேராக வந்துட்டு இது போல் ஏன் பண்ணுறீங்க, போகிறீங்க வரீங்கன்னு வச்சு வேணால் பேசியிருக்கிறேனே தவிர கெட்ட வார்த்தை பேசினது கிடையாது. எவ்வளோ சூடாக இருந்தோம், எவ்வளோ டென்ஷன் ஆகிருந்தோம், பேச முடியாமல் கிடையாது. நம்ம ஆளுக, நம்ம நாடு விட்டு நாடு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இது தான். ஆனால் ரொம்ப பண்ணிட்டாங்கன்னா, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே நல்ல முறையில் பேசுகிறது ஏதோ சொந்தக்காரங்க மாதிரி, ஆனால் செயலில் வந்துட்டு மற்ற மொழிக்காரங்க கூட சேர்ந்துட்டு ஓவராக வந்துட்டு சேட்டை செய்கிறது. இன்னையோட வந்துட்டு நிப்பாட்டியாச்சு. பந்து பண்ணிட்டாங்க. 2 பேர் இருக்காங்க, 2 பேரையும் பந்து பண்ணிட்டேன். அதோட இருக்குது. நான் வரும்போதுன்னா இவங்கெல்லாம் இருப்பாங்க, இவங்கெல்லாம் நம்ம ஊருக்காரங்க இருக்காங்க, மொழிக்காரங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா வந்தேன். சுயமாக வந்தேன், கடவுள் புண்ணியத்தில். இப்போ போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லைன்னுவாங்கல்ல, அதுபோல் இங்கே இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. திருப்பூரில் இருந்தால் அங்கே வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அரியலூர் எங்கள் சொந்த ஊரில் இருந்திருந்தேன்னா அங்கே வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அமெரிக்காவில் இருந்திருந்தேன்னா வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ இங்கே மலேசியாவில் இந்த கடையில் இப்படி இருக்குது சுச்சுவேஷன். எங்கே இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுதான் சுவாரஸ்யமாக்குற நம்ம வாழ்க்கையை. நானும் நிறைய டைம் பழைய வீடியோஸில் நான் பேசியிருக்கேன், டெய்லி வீடியோஸில் முன்னாடி பேசியிருக்கிறேன். அப்போ வந்துட்டு பிரச்சனைகளே இல்லைன்னா அந்த நாள் இருந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே ஒன்றுமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எதுவும் ஒரு சுவாரஸ்யமாகவும் என்னை நான் மிருகத்திக்கிறதுக்கு உண்டான, என்னோடய பக்குவப்படுறதுக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படின்னும்போது அந்த நாள் வந்துட்டு உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு இதுவும் வேணும். அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது மேட்ரு. அவங்கள அதோட ஒதுக்கி விட்டுட்டேன், அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை. ஏன்னா இந்த கடையில் நான் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ரொட்டி மாஸ்டராக இருக்கிறேன். என் கூட வந்துட்டு நல்ல முறையில் பழகி வச்சுக்கிறது அவங்களுக்கு தான் நல்லது. என்னை வந்துட்டு பகைச்சிக்கிட்டாங்கன்னா நான் எதுவுமே பண்ண தேவையில்ல. அது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தனிமையை தரும். நம்மளாக ஏற்படுத்தலை, அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம், விடுங்க. நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்ல, கொஞ்சம் நாளாக லைவ் டைமு மாதிரி வர்றதுனால எனக்கு வந்துட்டு வியூஸே போக மாட்டேங்குது, கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன்ல. யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாம் புது ஆளுகளாக இருக்கிறாங்க என்னோடய வியூஸ் லைவ் பார்க்குறவங்க அப்படி சொல்லியிருந்தேன்ல. அதனால் சும்மா எனக்கு லைவ் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யதார்த்தமாக லைவ் வந்தால் இந்த அக்கா ஒருத்தவங்க யூடியூபர் இருக்காங்க, மலேசியாவில் உள்ளவங்க ஒரு அக்கா. அவங்க சேனலில் நான் ஒரு 4 டைம் போய் கலந்துருக்கிறேன். அவங்கள எனக்கு தெரியும்னா யூடியூப் மூலமாக தெரியும். திடீர்னு பார்த்தா அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க
நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். அவங்கள என்னை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க என்னோடய லைவுக்கு வந்துட்டாங்க. நான் கடமைக்கு வந்த லைவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க கூட பேசிவிட்டு அப்புறம் முடிச்ச நம்மலாம் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்தோம்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தானே யூடியூப்பில் நம்மளுக்கு. நம்ம ஒரு டீமாக செயல்படலாம். இவங்கன்னு இல்லை, இன்னும் சேர்க்கணும். சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் அப்படியே சேர்க்கணும். எனக்கு நேரமே இல்லை மற்ற யூடியூபர்ஸில் அவங்க லைவில் நம்ம இப்போ ஜிஜி மோகன் அண்ணே இருக்கிறாரு. அவரும் ஒரு யூடியூபர் 2 சேனல் வச்சுருக்காரா? ஆமாம், 2 சேனல் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவரோட லைவில் நான் பார்த்தது கிடையாது, உள்ளே போனது கிடையாது. அவர் லைவ் லிங்க்லாம் அனுப்பியிருக்காரு, நான் போய் கலந்துக்கிட்டது கிடையாது. ஏன்னா முடியல. பஞ்சநாதன் அண்ணன் இவ்வளோ நிறைய பேர் இருக்கிறாங்க. இனிமேல் சேர்க்கணும். அப்படியே எல்லோரும் சேர்றோன்னும் போது நம்மளும் ஒரு கேங்காக இருக்கலாம்ல. அது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவியாக ஒற்றுமையாக இருக்கும்போது. ஓகே, இந்த நாள் இவ்வளவு தொந்தரவுகளுக்கு இடையிலையும் இந்த நாளை குடி இல்லாமல் கடந்திருக்கிற 37வது நாளாக. அதன் அடிப்படையில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஓட்டி இல்லை, 2 நாளில் தூக்கம் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு தூக்கம் வரலை, என்ன பண்ணுறது? ஆனால் பயங்கரமாக டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் இந்த இடம் பூரா நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். எல்லாம் இங்கெல்லாம் கழுவி விட்டான். சொன்னேன்னா ஃபஸ்ட்டே சொல்லன்னு நினைக்கிறேன். ஒரு துணியெல்லாம் துவைச்சேன், குளிச்சுட்டு சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், ரசிக்கல. கண்ணை மூடி தூங்க முயற்சி பண்ணால் தான் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு நாள் நான் குடிக்காமல் இருக்கணுன்ற கோலில் 37வது நாளாக இன்றைக்கி ஒரு நாளாக நான் வெற்றி அடைந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. பாய்.